Hi friends, welcome back to my channel. இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கலப்படமே இல்லாத ட்ரிங்க்னா அது வந்து இளநீர் தான். இதை வச்சு நம்ம பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லைங்க. ஒரு பாலும் இளநீரும் இருந்தாலே போதும். இது நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம இளநீர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு இளநீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இளநீர்லேருந்து இளநீரோட தேங்காயும் அந்த இளநீரோட தண்ணியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த இளநீரோட தேங்காய் எடுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக அந்த இளநீரோட தண்ணியவே எடுத்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இதே மாதிரி வந்து தேங்காய்க்கும் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. வாங்க நம்ம இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு இளநீர் வந்து ஒரு டம்ளர், நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அது வந்து ஒரு கப்பு. அடுத்தது அந்த இளநீரை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது அது ஒரு கப்பு. ஒரு கப்பு வந்து சுகர். வேணும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய், முந்திரி, உலர் திராட்சை. இதில் அந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய்னா உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நெய், அப்புறம் 1/2 லிட்டர் பால். இந்த பாயாசத்தில் ஃபுல்லாக இளநீரோட டேஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த முந்திரியும் திராட்சையை வந்து வதக்கிக்க தேவையில்ல. ஆனால் எனக்கு முந்திரி திராட்சை டேஸ்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதால நான் எடுத்திருக்கேன். இது எடுக்காமல் பண்ணாலும் வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையும் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்லா உருகின பிறகு நம்ம இதில் வந்து முந்திரியை வந்து ஆட் பண்ணலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்க திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வதங்கின கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். அந்த கொஞ்சம் பெருசாகிற டைமில் வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுக்கு பேனில் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். இதை 5லேருந்து 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிடலாம். பால் வந்து ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் வந்து கொதிக்கணும். அப்போ தான் ஒரு நல்லா டேஸ்ட் வந்து பாயாசத்துக்கு வரும். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு 1 கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாயாசத்தில் நம்ம தேங்காய் பாலில் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த 1 கப் சுகரே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியான பிறகு அந்த அரைச்சி வச்சுருக்கிற இளநீரோட தேங்காயை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து 1 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க நம்ம அந்த இளநீர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஏலக்காய் பொடியை நம்ம தூவிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ சுவையான இளநீர் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநீர் பாயாசத்தை நம்ம சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காகவும் குடிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.